விக்ரமாதித்தன் கதைகள் 47. மண்டையோட்டின் ரகசியம். முன்கதை சுருக்கம். விக்ரமாதித்தன் மீண்டும் தன் பிடியில் மாட்டிக்கொண்ட வேதாளத்தை சுமந்து கொண்டு எந்த சத்தத்தையும் பொருட்படுத்தாமல் மௌனமாக நடந்து சென்றான். நடையின் நடுவில் வேதாளம் பேச ஆரம்பித்தது. அரசே, இன்று ஒரு அறிவாளியின் மதிநுட்பம் பற்றிய கதையை சொல்கிறேன், கவனமாக கேள் என்று சொல்லிவிட்டு கதையை சொல்ல ஆரம்பித்தது. சோமதத்தன் என்ற அறிவாளி ஒரு மந்திரவாதியிடம் வித்தை கற்றுக்கொண்டிருந்தான். மந்திரவாதி அவனிடம், காட்டில் உள்ள ஒரு மரத்தடியில் புதையல் உள்ளது, அதை எடுத்துக்கொள் என்றான். சோமதத்தன் அங்கு சென்றான். புதையலை தோண்டிய போது ஒரு மனித மண்டையோடு கிடைத்தது. அதை தொட்டவுடன் அது பேசத் தொடங்கி, என்னை அரசனிடம் ஒப்படைத்தால் உனக்கு தங்கம் கிடைக்கும் என்றது. சோமதத்தன் அதை எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு சென்றான். அரண்மனை வாயிலை அடைந்தபோது காவலர்கள் அவனை திருடன் என நினைத்து சிறையில் அடைத்தனர். அப்போது மண்டையோடு, அரசன் தூங்கும் போது அவர் தலையணைக்கடியில் என்னை வைத்துவிடு, அனைத்தும் சரியாகும் என்று கூறியது. சோமதத்தன் சிறையிலிருந்து தப்பிச் சென்று மண்டையோட்டை அரசனின் தலையணைக்கு அடியில் மறைத்து வைத்தான். அடுத்த நாள் காலை மண்டையோடு தங்கமாக மாறியிருந்தது. அரசன் மகிழ்ந்து அதை செய்தவன் சோமதத்தன் என்று அறிந்து அவனுக்கு பெரும் பரிசு வழங்கினான். ஆனால் அந்த மண்டையோடு மந்திரவாதியுடையது. அவன் சோமதத்தனை சூழ்ச்சியால் கொன்று புதையலை கவர திட்டமிட்டிருந்தான். மந்திரவாதி சோமதத்தனை தேடி வந்தபோது சோமதத்தன் தங்கமாக மாறிய மண்டையோட்டை அரசனிடம் கொடுத்து விட்டதாக கூறினான். உடனே மந்திரவாதி அரசனிடமிருந்து அதை தன் மந்திர சக்தியால் திருடி எடுத்துக்கொண்டான். பேராசை கொண்ட மந்திரவாதி அந்த மண்டையோட்டை எடுத்தவுடன், தங்க மண்டையோட்டை எடுத்தவுடன் அது மீண்டும் பழைய மண்டையோடாக மாறி அவன் கையை பிடித்து கொண்டது. மந்திரவாதியால் கையை விடுவிக்கவே முடியவில்லை. கதையை பாதியில் நிறுத்திவிட்டு வேதாளம் கேட்டது, மன்னா, மந்திரவாதி ஏன் தங்கத்தை தொட்டவுடன் சிக்கிக்கொண்டான்? அந்த தங்கம் உண்மையானதா அல்லது சோமதத்தன் செய்த மாயையா? இதற்கு பதில் தெரிந்திருந்து உன்னை கூறாவிட்டால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் என்றது. விக்ரமாதித்தன் நிதானமாக சொன்னான், அது மாயை அல்ல, சோமதத்தனின் மதிநுட்பம். அவன் பேராசையை தூண்டி மந்திரவாதியை அவனது சொந்த பொருளுக்குள் விழ வைத்தான். மண்டையோடு தங்கமாக மாறியது சோமதத்தனுக்கும் அரசனுக்கும் கிடைத்த பரிசு. ஆனால் மந்திரவாதிக்கு கிடைத்தது அவனது பேராசைக்கான தண்டனை. ஏனெனில் அந்த மண்டையோடு பேராசை கொண்டவர்களை தண்டித்துவிடும் என்ற மண்டையோட்டின் ரகசியம் சோமதத்தனுக்கு மட்டுமே தெரியும். அந்த பதிலை கேட்ட வேதாளம் சிரித்தது. மன்னா, அருமையாக சொன்னாய். ஆனால் உன் மௌனத்தை கலைத்து நீ பேசிவிட்டதால் இப்போது நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் தோளிலிருந்து மீண்டும் பிணமரத்தின் உச்சிக்கு பறந்து சென்றது. மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.